எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி கீ மைசூர் பாக் எப்படி வீட்டிலையே சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்கள், இதோட டீட்டெயிலான மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் மைசூர் பாக் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெஃபரல் வீடியோவாக இருக்கும். இன்றைக்கி நான் கடலை மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். இது ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய கடலை மாவு தான். நீங்கள் கடலைப்பருப்பை அரைச்சி கூட ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டண்ட்டாக இருக்க கடலை மாவில் நம்ம நல்லா சாஃப்டாகவே செய்யலாம். 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ நான் கப் மெஷர்மெண்ட் கொடுத்துட்றேன். இதோட டீட்டெயிலான மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 1 கப் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். எந்த ஆயிலாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வாசனை இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் கூட சேர்த்து செய்யலாம். 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். இப்போ நெய்யும் எண்ணெயும் நமக்கு சேர்ந்து 1/2 கப் மொத்தமாக இருக்குது. நீங்கள் இதை 3/4 கப் நெய் 3/4 கப் ஆயில் அந்த மாதிரி ரேஷியோவில் கூட பிரித்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக நமக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து 1/2 கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு மைசூர் பாக் செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள். ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு இன்ஸ்டண்ட்டாக வாங்கினது அப்படிங்கிறதால இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இதில் ஈரப்பதம் கொஞ்சம் போல் இருக்கும். வறுத்துட்டு செய்கிறப்ப நமக்கு நல்லா சாஃப்டாக சூப்பரான டெக்ஸ்டரில் மைசூர் பாக் கிடைக்கும். இது ஒரு 4-5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுபட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாசனை வரும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த அளவு நைஸாக இருக்கிறது கொஞ்சம் திரியாக தனித்தனியாக தெரியும். அதை வச்சு நம்ம வறுபட்டதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நல்லா வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு சளிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுட்டு மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம வறுத்ததால் சின்ன சின்ன கட்டி இருக்கும், லம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சளிச்சிட்டு அந்த கட்டியெல்லாம் நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு சீவ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வறுத்த மாவுங்கிறதால நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ ஒரு இருப்பு சட்டியில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய நெய் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்துருக்கக்கூடிய 1 கப் ஆயில் அதையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுக்க நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்து செய்யுங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இது ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். எண்ணெய் ரொம்ப புகஞ்சிராமல் அதே டைமில் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கம் அடுப்பில் நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி திக்காக இருக்கக்கூடிய வாணலி எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே சேம் கப்பில் தண்ணி, நெய், ஆயில், சுகர் எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய 3/4 கப் சுகர் அதை அப்படியே சேர்த்துடலாம். இந்த ஜீனி நல்லா கரைஞ்சிட்டு நமக்கு ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அளவு வரை நல்லா கொதிக்கணும். இந்த ஜீனி கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் தான் நான் இன்றைக்கி மைசூர் பாக்கோட பேட்டரை ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நல்லா நெய்யோ இல்லை ஆயிலோ நல்லா க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒட்டாமல் நல்லா ஷைனிங்காக கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூன் வச்சு தான் நம்ம நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ஜீனியுமே நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சிருக்கு மீடியம் ஃப்ளேமில். இது தொட்டு பார்த்தோன்னா லைட்டாக ஒரு நூல் மாதிரி நமக்கு இடையில கிடைக்கணும். ஒரு கம்பி பதம் கிடையாது, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி லைட்டாக ஒரு இலை ஃபார்ம் ஆகும், அது வரை கொதிச்சா போதும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். இது ரெடியான உடனே அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். லைட்டாக ஒரு நூல் மாதிரி நமக்கு கிடைக்கிது, இதுதான் பதம். இதை விட அதிகமாக கொதிச்சிருச்சுன்னா மைசூர் பாக் நொறுங்க ஆரம்பிச்சிரும். இதில் நம்ம எடுத்துருக்க கடலை மாவை 2 பேட்சஸாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு
நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கம்மியான அளவுகளில் செய்கிறதால நான் ஒரு ஆளே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நீங்கள் தீபாவளி இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இன்னொருத்தரை பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட சொல்லுங்கள். நிறைய மெஷர்மெண்ட் எடுத்தால் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டாக கட்டி இல்லாமல் கலந்துடலாம். நமக்கு சுகரோட பாகு தான் ரொம்ப இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைமு. அதை மாத்திரம் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா மைசூர் பாவோட டெக்ஸ்சர் நமக்கு கரெக்டாக கிடைக்காது. அதை கொஞ்சம் பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துருங்க. இன்னொரு பேட்ச் கடலை மாவையும் இப்போ சேர்த்துடலாம். இதையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பரான டெக்ஸ்சரில் நமக்கு ஆல்மோஸ்ட் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சைடில் நான் சிம் பண்ணி வச்சுருக்க எண்ணெயும் நெய்யும் சேர்ந்த கலவை அது கொதிச்சிட்ருக்கு. இது வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, புகஞ்ச நாத்தம் வந்துடும். சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கை பொறுக்கிற சூட்டில் அந்த எண்ணெயும் நெய்யும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. அந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாமே போயாச்சு. இப்போ நம்ம ஹீட் பண்ணியிருக்க எண்ணெயும் நெய்யும் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்து நம்மளோட மிக்ஸ்சரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 அடுப்புமே சிம்மில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சிட்டு வரணும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம். அந்த அளவு எண்ணெயோட சூடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோன்னே உடனே அப்சர்வ் ஆயிரும். நம்ம எவ்வளோ எண்ணெய் நெய் சேர்த்தாலும் ஒரு 3லேருந்து 4 டைம் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள், செகண்ட் டைம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இதுவும் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ 3வது டைம் திரும்ப சேர்க்க போகிறோம். எப்போ சேர்த்தாலும் இந்த மாதிரி நுரை வரணும். அந்த அளவுக்கு அந்த எண்ணெயும் நெய்யும் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய எண்ணெய் நெய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஓரங்களில் எண்ணெயும் நெய்யும் பிரிஞ்சு வருது. நம்ம சேர்க்குறது அந்த கடலை மாவு லைட்டாக வெளியில் கக்குது, அது பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த ஓரத்தில் எண்ணெயும் நெய்யும் பிரிஞ்சு வர டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரை நம்ம நெய் தடவி வச்சுருந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த நெய் தடவின ஸ்பூனை வச்சு நல்லா மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஓரத்தில் அந்த நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம சேர்க்குற எண்ணெயும் நெய்யும் பிரிஞ்சு வரணும். அது வர அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயும் நெய்யையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு நெய் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்படி வெளியில் வந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இது செட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். பாருங்கள், இது கரெக்டான பதம். இந்த மாதிரி நெய் வந்து ஓரத்தில் தனியாக தெரியணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. கத்தியில் நல்லா நெய் தடவிட்டு இதை எந்த மாதிரி உங்களுக்கு பீசஸ் போடணும்னு விருப்பம் இருக்கோ டைமண்ட் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர்லேயோ இல்லை ரெக்டாங்கிள்லேயோ போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டுக்க போகிறேன். இப்போ நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இந்த டைமில் நம்ம பீஸ் போட்டால் தான் போட முடியும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாயிரும். இது பாருங்கள், அப்படியே பிளேட்டை திருப்பி போடலாம். அப்படி இல்லாட்டி ஒரு மைசூர் பாவாக நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கூட தனித்தனியாக நம்ம கையில் எடுத்துக்கலாம். ஆனால் சைடில் நம்ம கொஞ்சம் கத்தி வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கொட்டியிருந்த பிளேட் கூட மைசூர் பாவு ரொம்ப வேஸ்ட் ஆகலை, ஒட்டலை எந்த விதத்துலையுமே. இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக. கடையிலலாம் நம்ம வாங்கினா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஹார்ட்னஸ் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம 200 கிராம் கடலை மாவு 150 கிராம் சுகர் சேர்த்துருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 மைசூர் பாக் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையல்லே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சாஃப்டான கீ மைசூர் பாக் பண்ணிடலாம். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், சர்க்கரையோட பதம், சர்க்கரை பாகு வைக்கிற அதோட பதம் பார்க்கணும். அடுத்ததாக நம்ம கடலை மாவு வறுக்கிறப்ப அந்த அரோமா வர்ற வர வறுத்துக்கணும். அந்த நெய்யும் எண்ணெயும் கொதிக்கிறப்ப கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். புகஞ்ச வாசனை வராமல் பார்த்துக்கணும். இது மாத்திரம் நம்ம கவனித்து பார்த்தா போதும். சூப்பராக இதே டெக்ஸ்சரில் பாருங்கள் எவ்வளோ ஷேப்பாக நல்லா அழகாக இருக்குது. சூப்பராக மைசூர்பா நம்மளாலையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பாருங்கள் கையில் எடுக்கிறப்பயே உடையுது.
அவ்வளோ சாஃப்டாக வாயில் போட்டாலே அப்படியே கரைஞ்சி போகுது, அந்தளவுக்கு இருக்குது இந்த மைசூர் பாக். நாங்கள் எல்லாருமே இதை சாப்பிட்டு பார்த்துட்டோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கீ மைசூர் பாக் எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.